டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, உங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாம் இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க நேரத்தை வீணாக்காம இன்னைக்கான முக்கியமான டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு தேதி டிசம்பர் 23, 2025. உங்க எக்ஸாம்க்கு என்னென்னலாம் முக்கியமோ அதெல்லாம் இங்க இருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம மாநிலத்தோட ஒரு பெரிய சாதனை, அப்புறம் நேஷனல் லெவல்ல சயின்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், உலக அளவுல இந்தியாவோட நிலை என்னன்னு பார்த்துட்டு கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். சரி, முதல்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம், இது உங்க எக்ஸாம்ல வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இனோவேஷன்ல, அதாவது புதுமைகளை உருவாக்குறதுல தமிழ்நாடு எப்படி ஒரு சூப்பரான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த நம்பரை பாருங்க, சும்மா அசர வைக்குதில்ல. ஒரே வருஷத்துல பேட்டன்ட் ஃபைல் பண்றதுல 62% வளர்ச்சி. இதனால இந்தியாலேயே தமிழ்நாடு தான் இப்போ டாப்ல இருக்கு. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மாநிலம் மட்டுமே நாட்டுல ஃபைல் ஆகிற மொத்த பேட்டன்ட்ல கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு, அதாவது 23% ஃபைல் பண்ணுது. இதுக்கு முக்கிய காரணம் ஹைடெக் துறைகள்ல நம்ம கல்வி நிறுவனங்களும் இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து வேலை செய்யறது தான். சரி, தமிழ்நாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நேஷனல் லெவல்ல சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து 2 முக்கியமான டாபிக்ஸை எடுத்துக்குவோம். முதல்ல டைம் கீப்பிங்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடந்திருக்கு. இப்ப இருக்கிற அட்டாமிக் கிளாக்ஸை விட ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு புது வகையான கிளாக்கை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இந்த நியூக்ளியர் கிளாக்ஸ் அணுவோட நியூக்ளியஸையே பயன்படுத்துது. அதனால வெளியில இருந்து வர்ற எந்த தொந்தரவும் இத பாதிக்காது. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்த பிரபஞ்சம் உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடினாலும் கிட்டத்தட்ட தப்பே இல்லாம ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு துல்லியமான கடிகாரம். நினைச்சு பாருங்க. ஓகே, சயின்ஸ்லேருந்து இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு வருவோம். மனுஷங்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் நடக்கிற மோதல் ஒரு தொடர் பிரச்சனையா இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அரசாங்கம் இதை சரி பண்ண என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? வாங்க இந்த டேபிள் அதை தெளிவா பார்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது 3 முக்கியமான நேஷனல் டாபிக்ஸ், ஒரு சோஷியல் இஷ்யூ, ஒரு ஜியோகிராபிக்கல் நிகழ்வு, அப்புறம் சில முக்கியமான தேசிய தினங்கள் பத்தி பார்க்க போறோம். சோஷியல் இஷ்யூஸ் பக்கம் வந்தா நிறைய முன்னேற்றம் இருந்தாலும் குழந்தை திருமணத்துக்கு எதிராக இந்தியா இன்னும் போராடிட்டு தான் இருக்கு. இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கலான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, டேட்டாவை பார்த்தா கடந்த 15 வருஷத்துல குழந்தை திருமணங்கள் கணிசமா குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா 2030க்குள்ள இதை முழுசா ஒழிக்கணுங்கிற இலக்கு அடையணும்னா இந்த வேகம் பத்தாது, இன்னும் வேகமா செயல்படணும். ஜியோகிராபிக்கலா பார்த்தா காஷ்மீர்ல ரொம்ப கடுமையான குளிர்காலமான சில்லாய் கலான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரே மாதிரி இல்லாம 3 தனித்தனி கட்டங்களா நடக்கும். இத வெறும் குளிர்காலமா மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சில்லாய் கலான் சமயத்துல பெய்கிற பனிதான் நார்த் இந்தியால இருக்கிற ஆறுகளுக்கு முக்கியமான நீர் ஆதாரம். சோ அந்த பகுதியோட நீர் பாதுகாப்புக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்னு, உலக சுகாதார அமைப்போட பாரம்பரிய மருத்துவ உச்சிமாநாட்டை இந்தியா புதுடெல்லியில நடத்தி இந்த துறையில தன்னோட தலைமையை உறுதிப்படுத்தியிருக்கு. இன்னொன்னு, இன்னைக்கு டிசம்பர் 23 நம்ம முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கோட பிறந்த நாள். இதனால இன்னைக்கு நாம தேசிய விவசாயிகள் தினத்தை கொண்டாடும். சரி, இப்ப கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போலாம். உலக அளவுல இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய சவாலையும், அதுவும் நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் கூட இருக்கிற உறவுல வந்திருக்கிற ஒரு முக்கியமான சிக்கலையும் பார்க்க போறோம். நம்மளோட கவனம் இப்போ பங்களாதேஷ் மேல இருக்கு. இந்தியா கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் பார்டரை இந்த நாட்டு கூட பகிர்ந்துக்குது. சோ இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அண்டை நாடு. இப்போ ஒரு பார்லிமெண்ட் கமிட்டி ஒரு சீரியஸான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷ்ல இப்போ இருக்கிற நிலைமை 1971க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சவால்னு சொல்றாங்க. அதாவது ராணுவ ரீதியா இது ஒரு பெரிய சவால். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அங்க நடந்த ஆட்சி மாற்றம் நமக்கு சாதகமா இல்ல. அது மட்டும் இல்லாம சீனா, துர்க்கி மாதிரியான நாடுகளோட செல்வாக்கு அங்க அதிகமாகுது. இதனால நம்மளோட முக்கியமான கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் கங்கை நீர் ஒப்பந்தம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ ஆபத்துல இருக்கு. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உங்க எக்ஸாம்காக ஒரு ஃபைனல் பிரீஃபிங் பார்த்துடலாம் வாங்க. முக்கியமான டேக்அவேஸ் என்னென்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டேக்அவே நம்பர் 1, இன்னோவேஷன்ல தமிழ்நாடு தான் டாப். இந்தியாவோட மொத்த பேட்டன்ட்ல 23% நம்ம கிட்ட இருந்து தான் போகுது. இந்த நம்பரை மறக்காதீங்க. டேக்அவே நம்பர் 2, காஷ்மீரோட 40 நாள் கடுமையான குளிர்காலமான சில்லாய் கலான். இது வெறும் குளிர் மட்டும் இல்ல, நார்த் இந்தியாவோட நீர் பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கனெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த செஷனை முடிக்கிறேன்.
நீங்க படிக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம மாநிலத்தோட இன்னோவேஷன்ல இருந்து நம்ம அண்டை நாட்டுல நடக்கிற பிரச்சனைகள் வரைக்கும் இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்துதுன்னே யோசிங்க. இன்னைக்கு நம்ம கூட இருந்ததற்கு நன்றி. அடுத்த நடப்பு நிகழ்வுல